1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 5வது வசனம். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அதே அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லுது, ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்று சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? இதன் மூலமா சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஸ்திரீயானவள் தன்னுடைய மயிரை, தன்னுடைய முடிய நீளமா வளர்க்கணும், அவங்க கட் பண்ணக்கூடாது. இந்த பெண்கள் ஆண்களை போல முடிய கட் பண்ணிக்கிறது, டாம் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, பாய் கட் அப்படின்ட்டு. அப்படி பண்றது அப்படின்றது தலைக்கு கனவீனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கனவீனம் மட்டும் கிடையாது, அது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். ஒருவேளை ஆண்டவர் விரும்பி இருந்தாலும் இதை சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது ஆண்டவர் விரும்பல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தலைமுடி அப்படின்றது ஆண்டவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு டிஃபரெண்டா கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு தலைமுடி அப்படின்னு நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தலைமுடியை பத்தி நிறைய காரியங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. இது ஒரு மகிமை. ஒரு பெண்ணுக்கு தலைமுடி அப்படின்றது, கூந்தல் அப்படின்றது ஒரு மகிமையான ஒரு காரியம். இதுக்கு நீங்க நிறைய ரீசன் சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் ரீசன் சொல்றாங்க, லாங்கா இருக்கிறதுனால எனக்கு பெயின் வந்துருது, பொடுகு வந்துருது, இல்ல கம்ஃபர்டபுளா இல்ல, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனால் இன்னைக்கு வேதம் சொல்லக்கூடிய காரியம், நீங்க தலைமுடிய ஒரு ஆண்களை போல ஷார்ட்டா கட் பண்ணக்கூடாது அப்படின்றது. இது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஆண்களை போல ஷார்ட்டா கட் பண்ணிட்டு அப்படி ஸ்டைலா விட்டு போறது அப்படின்றது. இது மற்றவர்களுக்கு உகந்ததா இருக்கலாம், புறஜாதிகளுக்கு, இயேசு அறியாதவர்களுக்கு ஓகே. பட் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் நீங்க அப்புறமேட்டு வாசி கூட பாத்துக்கோங்க. ஃபுல் சாப்டர்லயுமே அவங்க தெளிவா சொல்லக்கூடிய காரியம், பெண்களுக்கு கூந்தல் இருக்கிறது அது ஒரு மகிமை, அது ஒரு அழகு. இன்னொன்னு சொல்றாங்க, சுபாவமே உங்களுக்கு சொல்லுகிறது இல்லையா, போதிக்கிறது இல்லையா, அது நேச்சரே அப்படிதாங்க. நேச்சரே பெண்களுக்கு லாங் ஹேர் விடணும் அப்படின்றது அது நேச்சர். இந்த நேச்சரை தாண்டி நீங்க வாழாதீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த நேச்சரை தாண்டி வாழ்றதா ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களுக்கு இப்ப லாங் ஹேர் அப்படின்றது நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய முடியை நீங்க ஷார்ட்டா கட் பண்ணிட்டு இருக்கிறது ஆண்டவர் விரும்புற காரியம் அல்ல. அதனால வேதம் சொல்லுகிறபடி உங்களுடைய முடியை நீங்க கட் பண்றது கனவீனப்படுத்துறது மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆண்டவர் உங்களை கனமுள்ள ஒரு பெண்ணாய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க முடிய நீளமா வச்சுக்கோங்க. சோ அது ஆண்டவருக்கு முன்னாக உங்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.